கல் ஒன்று மாங்காய் 4 சிறுகதை. ஆசிரியர் கருணா மணாளன் அவர்கள். பண்டிகை சீசனையொட்டி அந்த ஜவுளி கடையில் வாடிக்கையாளர்கள் நிறைந்து இருந்தனர். விற்பனை பிரிவில் இருந்த சிப்பந்திகள் அனைவரும் சுறுசுறுப்புடன் காணப்பட்டார்கள். ஜங்ஷனில் புதிதாக தோன்றி மளமளவென்று புகழின் சிகரத்தை எட்டிவிட்ட கதை ஆதலால் எல்லா விற்பனை பிரிவுகளிலும் வாடிக்கையாளர்கள் மொய்த்து இருந்தனர். காஞ்சிபுரம், பனாரஸ் போன்ற பட்டு சேலைகளில் பின்னப்பட்ட ஜரிகைகள் மெர்க்குரி வெளிச்சத்தில் பளபளத்தன. வில் தயாரிப்பாளர்களின் 10 முனை பேனாவின் மை கரைய கரைய கல்லாப்பெட்டியில் பணம் குவிந்து கொண்டிருந்தது. இதையெல்லாம் மேலோட்டமாக கவனித்தபடி நின்று இருந்த சாஜி ஈஷாவின் நெஞ்சம் உவகையால் விரிந்தது. ஒரு காலத்தில் ஜவுளி மூட்டையை தூக்கி கொண்டு ஊர் ஊராக கூவி விற்று கஷ்டப்படும் பொழுது இப்படி 45வது வயதில் பல லட்சங்களுக்கு அதிபதியாகி ஏர் கண்டிஷன் அமைக்கப்பெற்ற இந்த ஜவுளி மாளிகைக்கு உரிமையாளனாக இருப்போம் என்று அந்த நாளில் ஈசா எண்ணி பார்த்ததே இல்லை. பிற்பகல். வாடிக்கையாளர்களின் வருகை குறைந்து கொண்டிருந்தது. மறுபடியும் பழைய களை கட்டுவதற்கு மாலை 4 மணி ஆக வேண்டும். அப்போதுதான் ஹாஜி ஈஷா கவனித்தார். ஷோகேஸ் அருகே ஒரு சிறுவன் பெண் பொம்மைக்கு உடுத்தப்பட்டிருந்த சேலையை ரசிப்பது போல நின்றிருந்தான். இந்த பையன் பெற்றோரை தவற விட்டுவிட்டானோ? பையா, உன்னை விட்டுவிட்டு உன் கூட வந்தவங்க போயிட்டாங்களா? நான் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேன். 7-8 வயதுக்குள் நிற்கும் அந்த சிறுவன் கணீர் என்று கூறினான். என்ன வேணும் தம்பி உனக்கு? ஆயிரக்கணக்கில் ஜவுளி வாங்க வரும் வாடிக்கையாளர்களிடம் கூட இவ்வளவு பணிவு கலந்த மரியாதையுடன் பேச நேரமில்லாத ஈசா இந்த சின்னஞ்சிறு சிறுவனிடம் இப்படி குலைவுடன் உரையாடுவது மற்றவர்களுக்கு வியப்பை அளித்தது. விலை உயர்ந்த புடவை இருக்கா? பார்த்ததும் கண்ணை கவரணும். பையனுடைய தேவையை கேட்டு திகைத்தார் ஈசா. தனக்காக ஏதாவது ட்ரெஸ் வாங்குவான் என்று எதிர்பார்த்த ஈசாவுக்கு சிறுவனின் தேவை சிறிது வியப்பை உண்டாக்கியது. பட்டுச்சேலை பிரிவில் 1400 ரூபாய் சேலை ஒன்றை ஈசாவை தன் கைப்பட எடுத்து காண்பித்தார். சிறுவனின் கண்கள் திருப்தியால் மலர்வதையும் ஈசா கவனிக்க தவறவில்லை. இதுவே இருக்கட்டும். சரி, இதை வாங்குவதற்கு உன்னிடம் பணம் இருக்கிறதா? ஓ. கையில் இருந்த பைக்குள் கையை விட்டு சிறிய டப்பா ஒன்றை எடுத்து ஈசாவிடம் நீட்டினான். டப்பாவுக்குள் சில்லறையும் நோட்டுகளும் கலந்திருந்தன. மொத்தத்தில் 60 ரூபாய் தேரும். உன் பேர் என்னப்பா? என் பேரா? எதுக்கு? பில்லில் எழுத வேணும். இர்ஃபான். உன் தகப்பனார் பெயர்? பஸ்லூல் ஹைக். இந்த சேலை யாருக்காக ப்ரெசன்ட் பண்ண போகிற? என் அக்காவுக்கு. சரி, எடுத்துக்க. தேங்க்ஸ். இந்த டப்பாவையும் அதில் உள்ள காசையும் நீயே வச்சுக்கோ. அப்போ சேலைக்கு பணம் வேண்டாமா? வேண்டாம். அப்படியானா இந்த சேலையும் எனக்கு வேண்டாம். ஏன்பா இர்ஃபான்? சொந்த உழைப்பில் வாங்காதது அவ்வளவு சிலாக்கியமில்லை. நல்ல பேசுறியே. உன் விருப்பப்படியே செய்கிறேன்ப்பா. நீ எத்தனாம் கிளாஸ் படிக்கிற? 3ஆம் வகுப்பு. இங்கிலீஷ் மீடியம். பேஷ். நல்லா படித்து முன்னுக்கு வரணும். தாகத்துக்கு என்ன சாப்பிட்ற? கூல்ட்ரிங்க்ஸ், பாதாம் கீர்? நான் நோன்பு. பரவாயில்லையே. உங்கள் வீட்டில் எல்லோருமே நோன்பா? ஆமாங்க. அப்போ உனக்கு நீ இன்னும் ட்ரெஸ் எடுக்கலையா? ரம்ஜான் ட்ரெஸ் எங்கள் அப்பா வாங்கி தருவாங்க. அப்போ இந்த சேலை? எங்கள் அக்கா இனாயாவுக்கு. நான் சொல்லி பார்த்து அலுத்து போச்சுங்க. அதனால் நானே 6 மாதமாக இந்த டப்பாவில் எனக்கு கிடைக்கிற துட்டுக்களை எல்லாம் சேர்த்து எப்படியாவது ஒரு நல்ல புடவை வாங்கி கொடுத்தாவது அவளை உடுத்த சொல்லணும்னு வந்தேன். உங்கள் வீட்டில் அவ்வளோ கஷ்டமா? உங்கள் அக்காவுக்கு ஒரு புது சேலை வாங்க முடியாத அளவுக்கு? இல்லைங்க, எங்கள் அக்கா 7-8 மாதமாக கேவினான் இர்ஃபான். அழாத இர்ஃபான், சொல்லு. வெள்ளை சேலை உடுத்தி வெள்ளைச்சோழியே போடுறாங்க. எங்கள் அக்கா ட்ரெஸ் பண்ணினா சினிமா நடிகை மாதிரி இருப்பாங்க. நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டான்னு கூட கேட்டாங்க. பாருங்க, 7 மாதத்துக்கு முன்னால் எங்கள் மச்சான் ஒரு கம்பெனியில் ஒரு விபத்தில் மரித்து போயிட்டாங்க. அன்னையிலிருந்து தான் எங்கள் அக்கா இந்த வெள்ளை சேலை கட்ட ஆரம்பித்தாங்க. நானும் சொல்லி பார்த்துட்டேன், கேட்கல. வகை வகையாக வண்ணச் சேலைகள் இருந்தும் உடுத்த மாட்டேங்கிறாங்க. அதனால தான்
நான் வாங்கிட்டு போறேன் உடுத்தச் சொல்லி. சிறுவனின் தகவலை கேட்டு ஈஷா சில கணங்கள் சிலையானார். சிறுக சிறுக கரைந்து கொண்டு இருந்தார். இத்தனை ஆசையோடும் ஆர்வத்தோடும் அந்த சிறுவன் வாங்கிச் செல்லும் பட்டு சேலையை நிச்சயமாக அவள் உடுத்த மாட்டாள். பெரியவர்களும் இதை அனுமதிக்க மாட்டார்கள். இந்த அரும்பின் நெஞ்சம் மலர வேண்டுமானால் சிந்தித்தார். துள்ளி குதித்தோடும் சிறுவனை பின்தொடர்ந்தார் ஈஷா. 20 நிமிஷ நேரம் நடந்து முடிந்த பிறகு ஈஷா நின்று கொண்டு இருந்த இடம் மசூதியை அடுத்த ஒரு அளவான இல்லத்தின் முன் வாசல். இர்ஃபான் வீட்டுக்குள் வேகமாக நுழைந்து சேலை பொட்டலத்தை ஏந்தியபடி இனாக்கா இனாயாக்கா என்று இறைந்தான். வெண்துகிலில் ஒடுங்கி காணப்பட்ட ஒரு பருவக்கொடி, எங்கடா போயிருந்தாய்? இவ்வளோ நேரமா? உன்னை காணாமல் எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா? ஊரெல்லாம் பிள்ளையை கடத்துகின்ற பீதி ஆட்டி படைக்கிறதே. இது என்ன இர்ஃபான் பார்சல் என்றாள். ஈத் பரிசு. யாருக்கு இர்ஃபான்? உங்களுக்குத்தான் அக்கா. நான் போய் செலக்ட் பண்ணேன். பெருநாள் அன்றைக்கு நீங்கள் இதை உடுத்தியே ஆகணும். இல்லைனா நான் சாப்பிட மாட்டேன். உங்கள் எல்லோருடனும் டூ விட்டு விடுவேன் என்று கூறிக்கொண்டே பார்சலை பிரித்தான். வாடாமல்லி நிறத்தில் ஜரிகை பார்டரில் அந்த பட்டு சேலையை விரித்து காட்டினான். தலையில் அடித்து கொண்டு குமுறி வரும் துயர வெள்ளங்களை கட்டுப்படுத்த முடியாமல் வாய் புதைத்து கொண்டு நகர்ந்தாள் அந்த தளிர்கொடி இனாயா. என்னங்க, வந்தவங்க வாசல்லையே நின்றுவிட்ட மாதிரி இருக்கு, உள்ள வாங்களேன். மசூதியிலிருந்து திரும்பிய இர்ஃபானின் தந்தை ஈஷாவை அழைத்தார். உள்ளே சென்ற ஈஷா பஸ்லுல் ஹைக் காட்டிய நாற்காலியில் அமர்ந்தார். உங்களுக்கு சொந்த ஊர்? திண்டுக்கல். தூத்துக்குடியிலிருந்து இங்கே மாற்றலாகி வந்திருக்கேன். ஆர்டிஓ ஹைக் என்றால் எல்லாரும் சாதாரணமாக புரிந்து கொள்வார்கள். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எல்லோருக்குமே தெரியும். இர்ஃபான் உங்களுக்கு? மகன், 4வது. உங்களுக்கு இர்ஃபானை எப்படி தெரியும்? கடை பக்கம் வந்தான். அது இருக்கட்டும், நீங்கள் என்னை பற்றி ஒன்றுமே கேட்கவில்லையே. நான் ஈஷா. ஜங்ஷன் ஜவுளி கடை நம்முடையதா. அடுத்து கோவில்பட்டியில் ஒரு மில் சமீபத்தில் ஆரம்பிக்க இருக்கிறோம். நான் வந்த விஷயம் சொல்லுங்க. உங்கள் மகள் இனாயாவை என் மகன் முகமது தீபுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்ற எண்ணத்தில் வந்திருக்கிறேன். தொடர்ந்து பேசலாமா அல்லது என்ன அப்படி கேட்டுட்டீங்க? என் மகள் ஏற்கனவே ஓரளவு தெரியும். என் மகனுக்கும் கல்யாணம் ஆனது உண்டு. ஆனால் மறு வருஷமே விஷக்காய்ச்சல் வந்து வேண்டிய சிகிச்சை அளித்தும் பயன்படவில்லை. அவள் காலமாகிவிட்டாள். இப்போது 6 மாதமாகத்தான் மகன் தீபி பழைய கலகலப்புடன் காணப்படுகிறான். மன்னிக்கணும். என்னங்க? 2 பேருமே துணையை இழந்தவர்கள். இவர்கள் மீண்டும் இணைவதை நான் விரும்பவில்லை. எதற்கென்றால் கீறல் விழுந்த இசைத்தட்டுக்களை போன்ற இவர்களால் ஒருவரை ஒருவர் திருப்திப்படுத்தி சந்தோஷமாக இருப்பது என்பது ஒரு முடியாத காரியம். இருவர் உள்ளங்களிலும் பழைய துயரம் அலைமோதிக்கொண்டே இருக்கும்போது அங்கே இயற்கையான அன்பு மலர முடியாது. அதனால்தான். அப்படியானால் உங்கள் மகளின் எதிர்காலம்? கல்யாணம் ஆகாத பிள்ளையாக பார்த்து கட்டி வைக்கலாம் என்று இருக்கிறோம். வேஷ். அப்படியானால் இத்ரீஸ் இருக்கிறான். அவன்தான் எங்கள் 2வது மகன். அவனுக்கு செய்து கொள்வோமே. நிஜமாகவா? ஆமாம். உங்கள் மூத்த மகன்? உங்கள் கூற்றுப்படி கல்யாணமாகாத பெண்ணாகத்தான். இப்படி செய்தால் என்ன? எப்படி? என்னுடைய 2வது மகள் இருக்கிறாளே, அவளை செய்து வைத்தால் ஆயிற்று. நிஜமாகவா? ஆமாம். ஒரே கல்லில் 4 மாங்காயை பறித்து விட்டீர்கள். ஈஷா மனம் விட்டு பாராட்டினார். அன்பானவர்களே, கருணா மணாளன் அவர்கள் எழுதிய கல்லொன்று மாங்காய் 4 சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.